அது என்ன ஸ்ருதி புடிச்சு பாடுறது? மாரி மா சிங்கிங்ல நீங்க இந்த ஒரே ஒரு சீக்ரெட் மெத்தட கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களால உங்களோட வாய்ஸ புரிஞ்சு சூப்பரா பாட முடியும். நெறைய பேர் இந்த விஷயத்த பத்தி கவனிக்கிறதில்ல. அதாவது சிங்கிங்க்கெல்லாம் ஒரு பெரிய டேலண்ட் வேணும். அதெல்லாம் ஒரு நேச்சுரல் கிஃப்ட். நம்மளாலலாம் அந்த மாதிரி பாடவே முடியாது. அப்படின்னு நெனச்சு நெறைய பேர் கிவ் அப் பண்ணிட்டு, பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா, அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம எந்த அளவுக்கு அந்த சிங்கிங் டெக்னிக்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ், வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மெத்தட யூஸ் பண்ணா நம்ம கரெக்ட்டா பாட முடியும், நம்மளால நம்மளோட வாய்ஸ புரிஞ்சு பாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா, நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வாய்ஸ் ரேஞ்சஸ்லாம் கரெக்ட்டா இம்ப்ரூவ் பண்ணி, அழகா கண்டிப்பா உங்களால நல்லா பாட முடியும். இந்த வீடியோல நான் சொல்லப் போற சீக்ரெட் டெக்னிக், அதாவது வாய்ஸ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, அந்த மெத்தட நீங்க டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் நான் சொல்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட சிங்கிங்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். உங்களோட வாய்ஸ நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அந்த புரிதல் வந்துட்டாலே நாம ஒண்ணு ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணி, அதுல அந்த மெத்தட நம்ம யூஸ் பண்ணி பாடும்போது, நம்மளால அந்த லெசனையும், அந்த பாட்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாட முடியும். இந்த மாதிரி நெறைய சிங்கிங் பத்தின விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட வாய்ஸ நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி புரிஞ்சு பாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட ஓல்டு ஸ்டூடண்ட்ஸுக்காகட்டும், இல்ல இப்ப என்னோட சேனல பார்த்துட்டு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி சிங்கிங் மெத்தட்ஸ் நான் சொல்லிக் குடுக்கும்போது, அவங்க ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அவங்க பிகினரா இருந்தாலும், இன்டர்மீடியேட் லெவலா இருந்தாலும், அட்வான்ஸ் லெவலா இருந்தாலுமே, அவங்களோட லெசன்ஸ்ல அத யூஸ் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணும்போது, அவங்களோட வாய்ஸ் அவங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்க முடியுது. நெறைய பேர் பாட்டு கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்றீங்க. அவங்களுக்கும், இனிமே மெயில் பண்ண போறவங்களுக்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். உங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா அந்த மெயில்ல எனக்கு எழுதி அனுப்புங்க. அதாவது நீங்க எங்கேருந்து வரீங்க? நீங்க பாட்டு இப்ப தான் கத்துக்க போறீங்களா? பிகினரா? இல்ல ஏற்கனவே கத்துட்டு இருக்கீங்களா? எதுவரைக்கும் கத்துட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத பத்தியும், முக்கியமா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர அதுல எழுதி எனக்கு அனுப்புங்க. நான் இந்த மாதிரி வாய்ஸ் த்ரோ மெத்தட யூஸ் பண்ணி எப்படி பாடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோச்சிங்க எடுத்துட்டு இருக்கேன். இந்த கோச்சிங்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்களும் எனக்கு மெயில் பண்ணுங்க. இந்த சிங்கிங் சீக்ரெட்ட நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களோட வாய்ஸ ஒரு நாளும் செதுக்கணும். ஒரு நாளும் நீங்க அதுல இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்க்கணும். அதாவது உங்களோட வாய்ஸ் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? அது எந்த மாதிரி டிராவல் ஆகுது? எங்க ஸ்ட்ரக் ஆகுது? எங்க உங்களுக்கு பிரெத் சப்போர்ட் தேவைப்படுது? இந்த மாரி நெறைய விஷயங்கள நாம பாட பாட தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்கள்ல நெறைய பேர் பாட்டு கத்துக்கும்போது உங்களோட டீச்சர் ஸ்ருதியில பாடு, ஸ்ருதி புடிச்சு பாடு அப்படிங்கிற வேர்ட்ஸ் நெறைய யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்ருதி புடிச்சு பாடுறது அப்படின்னா, அதுதான் அந்த சீக்ரெட். அந்த லைன நம்ம புடிச்சு ஹோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹோல்ட் பண்றோமோ, புடிச்சு பாடுறோமோ, அதுல நம்ம அந்த லைன்லயே டிராவல் பண்றது தான் ஸ்ருதி புடிச்சு பாடு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப பிகினர் ஸ்டேஜ்லயே சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாய் இதெல்லாம் கத்துக்கும் போதே நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ்ல சொன்ன மாரி ஸ்ருதி பாக்ஸோ இல்ல ஸ்ருதி ஆப்போ ஆன் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணிக்கணும். அது மேல உங்களோட வாய்ஸ் த்ரோ ஆகுற மாரி பாடலாம். இல்ல உங்களோட கை, அதாவது இடது கையை இப்படி வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட வாய்ஸ் இப்படி த்ரோ பண்ணி இந்த வாய்ஸ் இங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகி இப்படி போகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பாடணும். சா இப்ப இந்த ஆ அந்த சவுண்ட்லயே நம்ம மேல கீழ டிராவல் ஆக போறோம். அதாவது சா ரி கா மா பா த நீ சா. இப்ப அப்பர் சாவை ரீச் பண்ண பிறகு அங்கிருந்து சாணி தாப்பா ரிட்டர்ன், அதாவது அவரோகணத்துல தான் வருது அப்படிங்கறதுனால குறைச்சிக்கிட்டே வரக்கூடாது. சாணி தாப்பா அப்படின்னா அந்த ஸ்ருதி வந்து நமக்கு போயிடும். இப்ப அந்த சாவையே கரெக்டா ஹோல்ட் பண்ணி அந்த லைனை
ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம இந்த லைனை ப்ரெஸ் பண்ணி பாடணும். சா ஆன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அந்த சவுண்டை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. அதாவது சா நீ அதை ப்ரெஸ் பண்ணா அங்க நீங்க பொசிஷன் பண்ணுங்க. சா நீ தா பா மா க ரீ சா அந்த மாதிரி. அதாவது உங்களோட வாய்ஸோட த்ரோவை குறைக்காம நீங்க இங்க தான் ஸ்வரங்களை வந்து கிராஃப் பண்ணணுமே ஒழிய, நீங்க இதை முன்னாடியே கொண்டு வந்து மேல கீழே அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களோட வாய்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்ருதியில பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாட பாடதான் வயிறுல இருந்து எப்படி வந்து வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி இப்படி வருது அப்படிங்கறதையே நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்ப போ ஷம்போ அப்படிங்கிற பாட்டை எடுத்துக்கிட்டு அதுல எப்படி இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட்ல நாம ஸ்வரங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாங்கோட ராகம் ரேவதி. நான் இப்ப அதிகமா கமக்கம் யூஸ் பண்ணி பாடாம பிளைன் நோட்ஸா பாடி காமிக்கிறேன். அப்பதான் அதோட ஸ்வரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற அதோட போக்கு வந்து உங்களுக்கு புரியும். அதாவது இந்த சாங்ல ஒரு ஸ்டெப்பா அவங்க வந்து அந்த ஃப்ரேசஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க, ஸ்வரங்களோட பொசிஷன்ஸ். அதாவது சா நீ சா சா நீ சரி சா நீ சா அப்படி. அடுத்தது மாரி மா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றாங்க. அது வந்து ஹையா போயிடுச்சுங்கிறதுனால நம்மளோட வாய்ஸ் இப்படி தூக்குறது மா போ அப்படின்னு தூக்கணும்னா அது வந்து பா கிட்ட ரீச் ஆயிடும், இல்ல வேற எங்கேயாவது போய் ஸ்ருதி போகும். ஸோ அதனால கரெக்டா அந்த லைன்ல நம்ம டிராவல் பண்ணணும். சா நீ சா சா நீ சரி சா நீ சா சா நீ சா சா நீ சரி சா நீ சா. அதுக்கப்புறம் மாரி மாரி சரி மா ப மா பா மாரி மாரி சரி மா ப மா பா நீ ப நீ அப்படிங்கும் போது உங்களோட வாய்ஸோட ஃபோர்ஸ் தான் கொடுக்குறீங்க. நீ ப நீ ப மா பா நீ ச நீ சா நீ ப நீ ப மா பா நீ ச நீ சா சா நீ சா ச நீ ச ரீ ச நீ சா சா நீ சா ச நீ ச ரீ ச நீ சா. இப்ப இதோட லாஸ்ட் லைன் சா 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 அப்படிங்கும்போது அந்த லைன்ல நாம எப்படி டிராவல் ஆறோங்கிறது நல்லா நமக்கு புரியும். அப்ப அத கவனிச்சு நிதானமா பொறுமையா ஒரு ஃப்ரேஸா எடுத்துக்கிட்டு நாம பாடும்போது தான் இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம வாய்ஸோட சீக்ரெட் என்ன அப்படின்னா, நம்ம வாய்ஸ்ல அப்படியே அந்த ஒரு லைன் மாதிரி நமக்கு பாடும்போது நமக்கு தெரியணும். அந்த லைன் தான், அந்த லைனை நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அந்த சீக்ரெட். அந்த லைன்லயே மேலையும் கீழையும் அதாவது நூல் பிடிச்ச மாதிரி ஒரு போக்குல அது வந்து போயிட்டு வரும்போது நமக்கு அந்த ஸ்ருதி நல்லா புரிய ஆரம்பிக்கும். அந்த பாட்டோட டீடைல்ஸ் நாம எப்படி பாடுறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். இததான் வந்து ஸ்ருதி பிடிச்சு பாடுறது அப்படிங்கிறது. அந்த ஸ்ருதிக்கான அந்த லைனை நீங்க தெரிஞ்சுக்க தான் உங்களால நல்லா ஸ்ருதியில பாட முடியும். இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தடை நாம கர்நாடிக் மியூசிக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிலிம் சாங்ஸ் பாடுறதுக்கும் நாம இதுல நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பாட்டுல நீங்க இந்த லைனை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்த உடனே அந்த சாங்ல லிரிக்ஸோட சேர்த்து நாம பாடாம அந்த பாட்டை நிறைய தடவை கேட்டு இயர் ட்ரெயின் பண்ணிட்டு அந்த பாட்டை ஹம் பண்ணி பார்க்கணும். அந்த பாட்டை சவுண்ட்லயோ இல்ல சவுண்ட்லயோ அந்த மாதிரி சவுண்ட்ல நீங்க அதை ஃபர்ஸ்ட் கிராஃப் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க லிரிக்ஸ் அப்ளை பண்ணி பாடும்போது உங்களால அந்த லைனை கரெக்டா பிடிச்சு எவ்வளவு தூரம் வாய்ஸ் த்ரோ பண்ணி அதை பாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் சிங்கிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த வாய்ஸ் த்ரோ மெத்தட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.